இப்போது இதுவரைக்கும் வெளியான அந்த ரீரிலீஸ் படங்கள் அதில் எந்த படம் டாப்பில் இருக்குது? இந்த கேள்வி கண்டிப்பாக தெரியும்ல. இப்போ கில்லி தான் டாப்புன்னாங்க, அப்புறம் இப்போ மங்காத்தா தான் டாப்பு, கில்லி அடிச்சிருச்சுங்கிறாங்க. இப்போ இருக்கிற சூழலில் எது உண்மை அப்படின்னா, கில்லி அந்த படத்தை மங்காத்தா ஏறி மிதித்து டாப்பில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் எவர்கிரீன் ஹிட்டு, எவர்கிரீன் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது இப்போவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். நீங்கள் எப்பவுமே ரஜினிகாந்தை தூக்கி வச்சு பேசுவீங்க, அது ரெண்ட சந்தேகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சும்மா தூக்கி வச்சு எல்லாம் பேசலை. எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ், எல்லாமே பதிவு செய்யப்பட்ட சாதனை தான் இதெல்லாம். இப்போவும் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது படையப்பா தான். இப்போ படையப்பாவுக்கும் அதற்கு அடுத்த படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படையப்பாவுடைய முதல் நாள் வசூல் நம்ம போட்ட வீடியோ எப்பயும் இருக்குது. கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 20 கோடிக்கு கிட்ட, 18லிருந்து 20 கோடி வரை அந்த படம் வசூலித்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிவு பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு பிறகு பல தரப்பிலும் அந்த படத்துக்காக பணியாற்றிய பலரிடமும் நான் விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, நிச்சயமானா அந்த படம் 20 கோடிங்கிறது ரொம்ப சாதாரணமாக அந்த படம் அடிச்சிருக்கும். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இருந்த நிலைமை என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க தியேட்டர்களில் படங்களே இல்லைன்ற ஒரு நிலை. அதுக்கு அடுத்து பார்த்தா அவதார் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இருந்தும் கூட அந்த படத்துக்கு பேக்ட் ஹவுஸாக ஜனங்க படம் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 700 அரங்குகள் ஒரு கட்டத்தில் அந்த படம் 700 ஸ்க்ரீனில் படையப்பா தான் ஓடுது அப்படின்னும் போது நிச்சயமாக அந்த படத்துக்கு பெரிய வசூல் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோருமே சொன்னாங்க. நான் அதை தான் அதில் பதிவு செஞ்சுருந்தேன். இப்போ இதை நீங்கள் கம்பேரிசன் மங்காத்தா வர்சஸ் படையப்பா அந்த கம்பேரிசனுக்கு எடுக்க வேணாம். நான் ஒரு தகவலுக்காக இதை நான் பதிவு பண்ணுறேன். திரும்ப இவர்களுக்குள்ள போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே எனக்கு கொண்டு வரல. பட் இந்த மங்காத்தா வர்சஸ் கில்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்காத்தா தான் நம்பர் 1. ஆனால் ஆல் டைம் நம்பர் 1 எப்போதுமே டாப் அப்படின்னு சொன்னால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவசரமாக திடீர்னு ஒரே ஒரு வாரத்தில் அனௌன்ஸ் பண்ணி வெளியிட்ட இந்த படையப்பா தான் இப்போது வரை முதலிடத்தில் இருக்குது. அந்த படம் அதனுடைய ஃபுல் ரன், அதாவது 5 வாரங்கள் ஓடி இருக்கு அந்த படம். 5 வாரத்தில் கிட்டத்தட்ட 40 கோடி அந்த படத்துக்கு வசூலாக கிடைச்சிருக்கு. அதையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம்.